அப்போ அந்த குழந்தைங்களை வந்து நாம எப்படியெல்லாம் வந்து பார்க்க தவறோம், அவங்களும் அவங்க உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு வந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வந்து இதுல தெரிஞ்சுது. ஒரு கதையிலயும் வந்து அது மாதிரிதான் சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லாம அவங்களுடைய உலகத்துக்கு நீங்க போங்க, அவங்களும் உங்க உலகத்துக்கு கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு கதையும் வந்து அது மாதிரிதான் சொல்லுது. அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்காங்க, அவங்களோட உணர்வுகளை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டுரை, இந்த நூல் வந்து வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, குழந்தைகள் மீதான குற்றங்கள், அப்புறம் வந்து எவ்வளவு குழந்தைங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மன அழுத்தம் காரணமா ஒரு செய்தி வாசிச்ச, மன அழுத்தம் காரணமா ஒரு குழந்தை வந்து பண்ணிக்கிச்சு அப்படின்னு. ஒரு 12 வயசு குழந்தைக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பேசுது இல்லையா, நம்ம யாரா இருந்தாலும் பேசும்போது குறுக்கிட்டா அவங்களுக்கு உண்மையாலுமே கோவம் வரும். குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா வரும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொட்டிடணும்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க அவங்க பேச பேச நம்ம வந்து குறுக்கிடுறது. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ அமைதியாரு அப்படின்னு வந்து அவங்கள டிமோட்டிவேட் பண்றது. அப்புறம் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவ, அவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு வந்து அவங்கள வந்து நம்மளோட இதுல இருந்து அவங்கள வந்து அணுகிறது. இதெல்லாம் தான் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு மாறுறதுக்கான காரணமா வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம 2025 மார்ச் மாத கணக்குப்படி பள்ளி குழந்தைகள், அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தற்கொலை கிட்டதான் வந்து ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. எவ்வளவு பேரா இந்தியா, தமிழ்நாட்டுல எவ்வளவு பேரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு குழந்தைங்களா இருக்கலாம்? நாம வந்து நியூஸ் பேப்பர் பாக்குறோம், நியூஸ் பாக்குறோம், இதுல வந்து மார்க் கம்மி ஆயிடுச்சு, நீட்ல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வருதே தவிர பெற்றோர்கள் வந்து குடும்ப பிரச்சனைகள்னால நிறைய குழந்தைங்க தற்கொலை. இந்த கணக்குப்படி பார்த்தா 529 குழந்தைகள் வந்து ஒரு வருஷத்தை பண்ணிக்கிட்டதா வந்து ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், எங்கிருந்து வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒண்ணு ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி வந்து ஒண்ணு உருவாகுது. இன்னொன்னு, அப்படியே உண்மை, அதாவது குற்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த குற்ற ஆவண காப்பகத்தோட புள்ளி விவரப்படி 2024 வருஷம் 2013 வந்து 5% இருந்த குற்ற எண்ணிக்கை வந்து 2024 8.3% வந்து அதிகரிக்கிறதா சொல்றாங்க. அப்போ நாளுக்கு நாள் வந்து குற்றம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. சிறார் குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்கிருந்து வந்து முதல் குற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, வீடுகள்ல சரியா பராமரிப்பு இல்லாத குழந்தைகள் தான் அதெல்லாம் வந்து பண்றாங்க. அம்மாவோ அப்பாவோ வந்து சரியா ஒரு குழந்தைய பராமரிக்கல அப்படிங்கும் போது, பள்ளி வந்து எல்லா குழந்தைங்களையும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னதான் பள்ளியில வந்து அதிக நேரம் அவங்க இருந்தாலும் எல்லா குழந்தைங்களையும் வந்து அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு வந்து குற்றம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நான் வந்து டியூட்டரா இருக்கேன். என் கிளாஸ்ல ஒரு பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஓட மாசு எடுத்து பல்லு விளக்கிட்டான். அது வந்து 10 நாளா அவனுக்கு வந்து வாமிட் வந்துட்டே இருக்கு. அதை வந்து அவன் வீட்டுல சொல்லியிருக்கான், வீட்டுல கண்டுக்கவே இல்லை. திருப்பி அடுத்த வாரம் வரான், சரி 2 நாள் நீ லீவ் போட்டுக்கடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த நாள் வரான், அடுத்த நாள் வந்து பிளட்டா வந்து அவனுக்கு வாமிட் வந்துருச்சு. பிளட்டை கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். கீழே போட அப்படின்னா அவனால முடியல. அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், அவங்க அப்பா நம்பர் தான் என்கிட்ட இருக்கு, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், எனக்கு வேலை அவசரங்க, நீங்க அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டா அவங்க எடுக்கவே இல்லை. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து எல்லாம் கேட்டுட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் சொல்றாங்க, இவன் காலையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்கும் போது சொல்றான், நான் 6வது படிக்கும் போதுல இருந்து காலையில சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, எங்க அம்மா வந்து காலையில வீட்டு வேலைக்கு போறாங்க, எங்க அம்மா வந்து போயிடுவாங்க, எங்க அப்பா வந்து கடையில போய் சாப்பிட்டுப்பாங்க, நான் வந்து சாப்பிட மாட்டேன், காலையில 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துருவேன், அப்புறம் மதியானம் வந்து யாராவது கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிடுவேன், என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கேன்டீன்ல சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்றான். அவனுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு. இதுக்கு மேல வந்து சரியா கவனிக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு கால் பண்றேன் அவங்க அப்பாவுக்கு, எனக்கு வேலை அவசரங்க, என்னங்க பண்றது அப்படின்னு வந்து நம்மளே திருப்பி கேட்கறாங்க. குழந்தை யாரோடதுன்னு எனக்கு உண்மையாலுமே பெரிய கோவம் வந்துச்சு. இதை வந்து நான் காலேஜ்ல சொல்றேன், எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, திருப்பூரோட சூழல் வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களை பராமரிக்க முடியாத அளவுக்கான சூழலை நாம தான் மாத்தி வச்சிருக்கோமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இது ஒரு குழந்தைகிட்ட மட்டும் இல்ல,
நிறைய குழந்தைங்க வந்து இப்படிதான் இருக்காங்க. சரியா பராமரிப்பு இல்லாத குழந்தைங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா தவறான வழிக்கு வந்து அவங்க போறாங்க. அதாவது அது எங்கிருந்து அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளியா அவங்க அம்மா அப்பா தான் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம படிக்க வைக்கிறோம், ஒரு வேலைக்கு அனுப்புறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவங்களோட உணர்வுகளுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கறத இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த கேள்விக்குறியும் வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். கடைசியா இந்தியாவுல சிறார் குற்றப்பதிவுல முதல் இடத்துல இருக்கிறது மத்திய பிரதேசம், 2வது வந்து மேற்கு வங்காளம், 3வது வந்து பீகார், 4வது வந்து தமிழ்நாடு. இதே மாதிரிதான் வந்து தற்கொலைகள்ல வந்து 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கலீல் ஜிப்ரானோட கவிதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் இயற்கையின் குழந்தைகள். உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்களே அன்றி உங்களிடமிருந்து அல்ல. உங்கள் குழந்தைகள் உங்களுடன் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. உங்கள் அன்பை நீங்கள் அவர்களுக்கு தரலாம், உங்கள் எண்ணங்களை அல்ல. அவர்களுக்கென்று தனி சிந்தனைகள் உண்டு. அவர்களின் உடல்களுக்குத்தான் நீங்கள் பாதுகாப்பு தர முடியும், ஆன்மாக்களுக்கு அல்ல. அவர்களின் ஆன்மாக்கள் நாளைய வீட்டில் வாழ்பவை, அங்கே நீங்கள் செல்ல முடியாது. உங்கள் கனவுகளிலும் கூட அவர்களை போல் இருக்க நீங்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் அவர்கள் உங்களை போல் ஆக்கிவிடாதீர்கள். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. நீங்கள் வில்கள், உங்களிடமிருந்து எய்யப்படும் உயிருள்ள அம்புகளே வந்து குழந்தைகள் அப்படின்னு வந்து கலீல் ஜிப்ரான் சொல்லியிருக்காரு. இந்த மொத்த கவிதை இருக்கு இல்லையா, இந்த கவிதையில் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுக்கு பொருந்துறதா நான் பாக்குறேன். ஒண்ணு பராமரிப்பு இல்லாத குழந்தைகள், இன்னொன்னு வந்து ஓவர் கேரிங் அப்படிங்கிற பேர்ல அவங்க மேல போட்டு திணிக்கிறது. இதுல ஒரு கதை வரும். ஒரு குழந்தைக்கு வந்து அப்பாக்கு என்னன்னா அந்த குழந்தை வந்து தமிழ் வழியில படிக்கணும்னு ஆசை, அம்மாக்கு என்னன்னா ஆங்கில வழியில படிக்கணும்னு ஆசை. அந்த குழந்தை வந்து யூகேஜி படிக்கும். தினமும் வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி தரும் போது அவங்க அம்மா என்ன சொல்லி தருவாங்கன்னா 1 2 3 சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி தருவாங்க. கடைசியில அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிரும். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா வந்து என்டர் ஆவாங்க. பயந்து என்ன சொல்லுன்னா 3க்கு பதிலா 3 அப்படின்னு வந்து சொல்லிடும். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து சொல்லிடும். அந்த ஒரு வார்த்தை வர்றதுக்கு அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த தமிழ்னா என்ன, மொழினா என்னன்னே புரியாத வயசுல அதுக்கு போட்டு திணிக்கிறது, நீ இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். இந்த சமூகம் ஒரு இடத்துலயும் வந்து ஒரு செங்கலை வச்சுட்டே தான் இருக்கணும். ஆனா நமக்கு அது தேவையா தேவையில்லையா, நம்ம குழந்தைக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நாம தான் யோசிக்கணும். நன்றி.